இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு ஏற்பாடா வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவங்க எல்லாம் திமுகவுக்கு சிங்கிச்சக்கு அடிக்கிறவங்க தான். திமுகவுக்கு சிங்கிச்சக்குன்னு சுருதி மாறாம அடிக்கிறவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். அதுல பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவருடைய மனைவி வந்து ஜான்சின்னு ஒருத்தங்க. அந்த ஜான்சி அம்மையார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல இந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு போறதுக்கு ஏதோ அவங்க உதவிகள் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல. அவங்க அந்த போராட்ட காலத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து ஏதோ முறைகேடா இது பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேற்று அட்மிட் ஆயிருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துல கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான், அவங்க கூட்டணியில் இருக்கவங்க தான், உங்களுக்கு சால்ற அடிக்கிறவங்க தான். ஆனா அவங்களும் கூட அந்த என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நடந்துரும். அவங்க அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள காவல்துறை வந்து ஒடுக்கிடணும். அவங்களால ஏன் அந்த பணத்தை கொடுக்க முடியல? உதவித்தொகையே கேக்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலாம். ஏன் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? காலியா ஏன் கொடுக்கணும்? இவ்வளவுதான் கேள்வி. ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது. உதயசூரனை பார்த்து நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? கரெக்டான பாயிண்ட். ஆமா ஆமா, ஓட்டு போட முடியாது. அன்னைக்கு நீங்க வந்து ஓட்டு போட வந்துருவீங்களா? கரெக்டா? எத்தனை பேர் வந்து வாக்கு போட்டுருவீங்க? உங்களுக்கு என்ன வாக்கு இருக்கு? அப்ப நம்ம சொல்றோம் அவங்களுக்கு வாக்கு இல்ல, அவங்களுக்கு வாக்கு இருக்கு. ஆனா அவங்க வாக்கு செலுத்துவாங்க செலுத்த மாட்டாங்கிறதுல இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு என்னத்துக்கு நல்லது பண்ணணும்? நம்ம என்ன சொல்றோம், இவங்களுக்கு நல்லது செய்யாமல் ஒரு தீமை செய்யறாங்கல்ல, இவங்கள மனசுல வச்சுக்கிட்டு வாக்கு பண்ணுங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வாக்கு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்களை என்னவா பாக்குறாங்க? ஒரு வாக்குக்கு 5000. பெண்கள் வாக்குக்கு 5000. அந்த பெண்களுடைய கணவர்கள், அந்த பெண்களுடைய குழந்தைகள், சின்ன பையன், அந்த சின்ன பையன் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கானே, காரணம் யாரு? அப்ப அந்த சின்ன பையனை பெத்தது ஒரு தாய் தானே, அந்த சின்ன பையன் கூட பிறந்தது ஒரு சகோதரி தானே. இப்ப இந்த பெண்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம், யாருக்கு வாக்கு போடுறீங்க? இந்த மதுபான கலாச்சாரத்தையும் இந்த ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு வாழ்வியலையும் மக்களிடம் திணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக நம்ம வாக்கு போட போறோமா? ஒரு கொஞ்சம் கூட கருணைங்கிற உள்ளமே இல்லாம நமக்குலாம் அந்த ஐயோ பாவம் இருக்குல்ல, அந்த ஐயோ பாவம்ங்கிற உணர்வு இவங்களுக்கு இருக்கா? அப்ப இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த கட்சியை வந்து துடைத்து எரிந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நன்மை நடக்கும். திமுகவை நம்ம ஒருபோதும் ஒரு இடத்த கூட ஆதரிக்க முடியாது. எத்தகைய கொடுங்கோன்மைங்கிறத இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்.